guys, this is Nifty Team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ணிட முடியும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவல் எப்படி இன்ட்ராடேல போய் என்எஸ் சைட்டில் போய்ட்டு எடுத்து அந்த லெவலை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இப்போது ஃபுல்லாகவே எல்லாமே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி தான் நம்மளுக்கு வருது. அதாவது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒன்றும் தெரியாத ட்ரேடர் கூட ஸ்ட்ராட்டஜியை வச்சு சிம்பிளாக எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கொடுக்குறோம். இது கற்றுக்கணும் நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் தரும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மூலிமா எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,610. ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா 22,620. அதாவது ஓப்பனுக்கு ஒரு 10 பாயிண்ட் மேலே. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே. ஓகேங்களா, மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, 22,20 மார்க்கெட் இருக்கும்போது 22,600ன்ற காலும் 22,650 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் தான் இந்த மணி. மார்க்கெட் ஒரு லோவை உடச்சி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்ததுனால நம்ம போய்ட்டு கண்டிப்பாக புட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தது ஒரு 15 மினிட்ஸில். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸில் மார்க்கெட் ஓப்பனையும் கீழே உடச்சி டோட்டல் நெகட்டிவ் ஆகிட்டான். அப்போ தெளிவாகவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் யாரை எடுக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக புட்டு தான் நம்ம எடுத்தாகணும், ஒரு வழியே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியோவில் இருந்தது. அதாவது மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே அதுக்கப்புறம் ஓப்பனையும் உடச்சிட்டான் அப்படின்ற மாதிரியும் சேம் ப்ரீமியமும் அதே மாதிரி தான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் ஓப்பன்லேயே பார்த்திங்கன்னா, அதாவது 22,600ன்ற கால் ஓப்பன்லேயே அவன் ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தான். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 190. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் ஆச்சும் ஓப்பனுக்கு மேலே இருந்தான் ஒரு கால் 20 நிமிஷம். ஆனால் இவன் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே தான். ஃபஸ்ட்டு கேண்டிலே ஓப்பனுக்கு கீழே தான். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ஓப்பனுக்கு கீழே. எப்போதுமே ஒரு மார்க்கெட்டோட சினேரியை ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம பார்ப்போம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அப்படி தான் பார்ப்போம். ஓகேங்களா, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சினாரியோவில் இருந்தது. அதாவது மார்க்கெட்டும் நெகட்டிவ், ப்ரீமியமும் நெகட்டிவ். எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் கீழே எல்லாமே தெளிவாக இருந்தது. அதனால் நம்ம புட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இதே மார்க்கெட் நெகட்டிவ், ப்ரீமியம் பாசிட்டிவாக இருக்குது, லோவை உடைக்காமல் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த மாதிரி இருந்ததுனா தான் கொஞ்சம் மாறும் மார்க்கெட்டு. ஆனால் மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சினாரியோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஆப்பனன்ட் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா, மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷன் நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போது கண்டிப்பாக புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி தான். ஓகேங்களா, இதுதான் 22,650 புட் ஆப்ஷன் இந்த மணி. இவனை தான் நம்ம எடுத்தோம். ஒரு 20 நிமிஷத்தில் பாருங்கள், இவன் தெளிவாக இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறான். கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் ஐக்கு மேலே தான் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டும் லோ பிரேக்கு, ப்ரீமியமும் லோ பிரேக். அப்போது புட் ஆப்ஷன் ஐ பிரேக் பண்ணியே தீரணும். ஐக்கு கீழே இருந்தாலோ ஐ கிட்டே இருந்தாலும் ஐக்கு மேலே போயிடும். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இதில் ரொம்ப இன்னும் இன்டெப்த்தாக ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் வீடியோவில் இன்டெப்த்தாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ஓவராலாக சொல்கிறோம். நம்ம கோர்ஸ் வீடியோவில் ரொம்ப அழகாக தெளிவாக எப்படி எடுக்கணும், அது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்றத ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஓகே, அதனால தான் இந்த புட்டை எடுத்தோம்.
123ன்றது 125ல் கூட நம்ம எடுத்துருக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 155 30 பாயிண்ட் சாலிடாக போனால் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட் கிடச்சாலே போகும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்த 15 பாயிண்ட் வந்தால் கட் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்மளோட ரூலு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புல் பேக் வந்தது. ஆக்சுவலாக இந்த புல் பேக்கில் இங்கே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எங்கே வேணால் எடுக்கலாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து வந்த லோ கிட்ட வந்தாலே எடுக்கலாம் நம்ம கண்டிப்பாக. ஏன்னா இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எதுக்கு ஏன் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நெகட்டிவ், மார்க்கெட்டும் நெகட்டிவ். அப்போது புட்டு மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவன் என்ன தான் ஓப்பனுக்கு கீழே வந்தாலும் கண்டிப்பாக திருப்பியும் இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் ஓப்பனுக்கு கீழே வந்தால், கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே ஆல்ரெடி ஓப்பன்லேயே இருந்தவன் அவன் ஓப்பனுக்கு மேலே போயிடணும். அப்போ தான் இவனால் மேலே வர முடியாது. ஓகேங்களா? அதாவது ஓப்பனுக்கு மேலே இருந்த புட் ஆப்ஷன் 124ன்றது அவனோட ஓப்பன் ப்ரைஸு. மேலே இருந்து டார்கெட் கொடுத்தவன் ஓப்பனை வச்சு கீழே வந்துட்டான் அப்படின்னா, வீக்காக இருந்த கால் ஆப்ஷன் ஓப்பனை தாண்டிட்டா தான் திருப்பி அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? அப்போது இவன் வீக் ஆகி கீழே வரும்போது கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே தான் ஓப்பன் பக்கம் கூட போகலை அவன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சும்மா ஒரு மூவ் ஆச்சு அவ்வளோதான் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ அவன் ஓப்பனை தாண்டி இருந்தால் கண்டிப்பாக அவன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கல. அப்போது அவன் ஓப்பனை தாண்டவே முடியல அப்படின்னா திருப்பியும் இவனையே தான் தாண்டுவான். இதுதான் ரூல். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இவன் ஓப்பனுக்கு கீழே வரும்போது அவன் ஓப்பனுக்கு மேலே போயிடணும். ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஓப்பனர் கிட்டே போனோம். அவன் ஓப்பன் கிட்டே போக முடியல அப்படின்னாலே அவ்வளோதான். அது பர்ஃபார்ம் நடக்காது. ஓகேங்களா? அப்போது அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, திருப்பியும் இவனே வந்த லோ உடைக்காமல் திருப்புறான் அப்படின்னா திருப்பியும் இவனை எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம்? எங்கே வேணால் எடுக்கலாம். எஸ்டர்டே ஐ கிட்டே எடுக்கலாம், இல்லை ஓப்பனை தாண்டும் போது எடுக்கலாம். எப்படி வேணால் எடுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் அது. ஸ்டாப் லாஸ் எப்படி வந்து செட் ஆகுதோ பார்த்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஆக்சுவலாக 125ல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 110 ஸ்டாப் லாஸ். 110னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் 125ல் எடுத்தீங்கன்னா 110. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இங்கே வந்து புல் பேக்கில் நின்று தான் போயிருக்கு. 125 150 திருப்பியும் ஒரு 25 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா, ஏன் இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னா, ஓப்பனும் எஸ்டர்டே லோ இதெல்லாம் ஒரு லெவலாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்துல லெவலே இல்லைனா அதை ஒரு லெவலாக வச்சு நம்ம எடுக்கிறதுக்கோசம் அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்போது இது எஸ்டர்டே கிட்ட கூட எடுக்கலாம். 115ல் இருக்கான். 115னா 100 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். பாருங்கள், வந்த லோவே 105 தான். அப்போது இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கிடைக்கிறதுன்றது கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரிலாம் ஒரு சான்ஸே கிடைக்காது. அந்த மாதிரி அழகான ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட். அப்போது அடித்தா பரவாயில்ல, கீழே வந்து அடிச்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம கரெக்டான இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குது. அப்போது இந்த 115ன்றதில் புல் பேக்கில் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். இல்லை இங்கே கூட எடுத்துருக்கலாம். அது ஏன்னா வந்த லோ இங்கே இருக்குது. அப்போது இந்த வந்த லோவில் வந்து ஒரு கேண்டில் நின்று ஒரு க்ரீன் கேண்டில் வந்தாலே அடுத்த கேண்டிலில் நீங்கள் வந்த லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கேயும் எடுத்துருக்கலாம். 110ல் எடுத்திருந்தால் கூட எவ்வளோ பாயிண்ட் போயிருக்காங்க பாருங்கள், 135 25 பாயிண்ட். ஓகே. சப்போஸ் இந்த என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா திருப்பி மேலே போய்ட்டு இங்கே வரான் பாருங்கள், எஸ்டர்டே ஆகி இங்கே கூட நீங்கள் எடுக்கலாம். இங்கே எடுத்துகிட்டு வந்த 2 லோ கொடுத்துருக்கான். இது ஒரு டபுள் பாட்டம், இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடத்துல. அப்போ இது கீழே போக விரும்பலன்னு அர்த்தம். அப்போ இதை கூட ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு இங்கே எடுத்துருக்கலாம். கேண்டில் நின்னவனை தான் எடுக்கணும். எப்போவுமே ரெட் கேண்டில் வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு க்ரீன் கேண்டில் அங்கே வந்தவொடனே அது பெரிய கேண்டிலாக வந்துச்சா எடுக்க முடியாது. இங்கே வந்து க்ளோஸ் வச்சு ஒரு கேண்டில் நிற்கிது, ஆனால் இங்கே வந்து எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், இல்லை இங்கே இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கேயே முடிக்கிறான் பாருங்கள் மார்க்கெட்டை. இப்போ 115 115லேயே ஒரு க்ரீன் கேண்டில் வரானா அப்போ ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். இங்கே நீங்கள் 120ல் எடுத்தால் கூட உங்களுக்கு 105 ஸ்டாப் லாஸ், கரெக்டான ஸ்டாப் லாஸ். இங்கே கூட எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 25 பாயிண்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒரு வாட்டி தான் எடுக்கணும். இன்னொரு வாட்டி ட்ரை கூட பண்ணலாம். எப்போனா ஆப்போனண்ட் ஸ்ட்ராங்காக ஆகாத வரைக்கும். அவன் ஸ்ட்ராங்கே ஆகலை, அவன் மார்க்கெட் வீக்கு, அவனும் வீக்காக இருந்ததுனால தான் இவனையே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? மீண்டும் மீண்டும் இவனே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் இன்றைக்கி. மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? அதனால் புட் ஆப்ஷனை எடுத்தோம். மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது கால் ஆப்ஷனும் நெகட்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப பவராக இருக்கும். ஆப்போனண்ட் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ட்ரெண்ட் என்ட்ரி அது. ஓகேங்களா? இதே வந்து லோவை உடைக்காமல் லோவில் இருக்கிறான், ஐயோ உடைக்காமல் ஐயோ அது ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா? அதுவும் பவராக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ட்ரெண்ட் என்ட்ரியோட ரிவர்ஸ் என்ட்ரி எப்போவுமே ரொம்ப பவராக இருக்கும். இது ட்ரெண்ட் என்ட்ரி தான். ஏன்னா மார்க்கெட் வந்து லோவை தான் உடச்சி கீழே போச்சு. அதேமாதிரி ப்ரீமியம் லோவை தான் உடச்சி கீழே போச்சு. அப்போது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அழகான ஈஸியான தெளிவான என்ட்ரி. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? யார் வேணால் எடுத்துருக்க முடியும் இந்த என்ட்ரி.
ஓகேங்களா. ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஈஸியான மார்க்கெட்டு தான். ஓகேங்களா. இன்றைக்கி சூப்பரான ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். பாய்.